தம்ப்நெயில்ல இத்தனை நோய்க்கும் ஒரே மருந்து அப்படின்னு போட்டிருக்கீங்களா? அது என்ன மருந்துன்னு பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கா உங்களுக்கு? என்ன மருந்துன்னு பார்க்கலாமா? ஜலதோஷம், சளி, காய்ச்சல், கைகால் வலி, பசியின்மை, பித்தம், வாந்தி, நெஞ்செரிச்சல், ஜீரண சக்தி அதிகரிக்கிறது, அப்புறம் மூட்டு வலி, அப்புறம் சுகர், கொலஸ்ட்ரால், இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வருது. இது எல்லாத்துக்கும் மேலே இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பெரிய வயசுன்னு இல்லாமல் உலகம் பூராவுமே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ ஒரு காய்ச்சல் தலைவலி மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்கள். அந்த மாரடைப்பை ஹார்ட் அட்டாக்கை தடுக்கிற சக்தி கூட இந்த ஒரு பொருளுக்கு இருக்குது. அது என்னதுன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க இஞ்சிச்சாறு. எங்கள் ஊரோட பாரம்பரியமான ஒரு கைமருந்து. 100க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது தான் இந்த இஞ்சிச்சாறு. அதை எப்படி ரெடி பண்ணணும், அது என்னென்ன அளவில் வந்து நம்ம குடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இது யாரெல்லாம் வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இஞ்சி பார்த்திங்கன்னா மலை பிரதேசங்களில் மழை அதிகமாக பொழியக்கூடிய இடங்களில் தான் விளையுது. தமிழ்நாட்டில் ஊட்டி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் தான் அதிகமாக வந்து இஞ்சி விளையுது. இப்போ இந்த இஞ்சி சாறு எப்படி ரெடி பண்ணணும், அது என்னென்ன நோய்க்கெல்லாம் நிவாரணியாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 3 பேர் குடிக்கிற மாதிரி தேவையான அளவு இஞ்சி, இது 150 கிராம் எடுத்திருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் வச்ச இஞ்சியாக இருக்கக்கூடாது. 150 கிராம் இஞ்சி, இந்த இஞ்சி மட்டுமே போதும். ஆனால் நான் அடிஷ்னலாக கொஞ்சம் பொருட்களும் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா தூதுவளை இலை. இதுவும் வந்து நம்ம இஞ்சி கூட சேர்த்தோம் அப்படின்னா சளிக்கு ஜலதோஷத்துக்கெலாம் ரொம்ப நல்லது. அதனால தான் தூதுவளையும் சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்ப கொழுந்து, வேப்ப மரத்தில் உள்ள கொழுந்து இது வந்து ரொம்ப நல்லது கிருமி வயிறு பிரச்சனைகளுக்கெலாம். ஏலக்காய் பார்த்திங்கன்னா கொமட்டல் வாந்திக்கெலாம் ரொம்ப நல்லது. அப்புறம் பூண்டு, வெள்ளைப்பூண்டு வந்து வாயு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வெற்றிலை பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிலை காம்பையும் நுனியையும் எடுத்துட்டு ஒரு வெற்றிலை நம்ம வந்து சேர்த்துக்கிட்டால் ஜீரண சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கும். நான் இதெல்லாம் அடிஷ்னலாக தான் சேர்த்துருக்கேன். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் வெறும் இஞ்சியை மட்டும் வச்சு நம்ம சாறு எடுத்து புழிஞ்சு குடித்தா கூட உங்களுக்கு எல்லா நோய்க்குமே, நான் சொன்ன எல்லா நோய்க்குமே நிவாரணம் இருக்குது. முதல்ல இஞ்சியை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து தோலை வந்து சீவிக்கிறணும். பொதுவாகவே மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜலதோஷம், சளி, காய்ச்சல், உடம்பெல்லாம் ஒரு மாதிரி முறிச்சிக்கிட்டு வருது அப்படின்னாலே எங்கள் ஊரில் முன்னாடிலாம் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இஞ்சி தட்டி குடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முன்னாடிலாம் எங்கள் ஊரில் அம்மியில் தான் வந்து வச்சு இஞ்சி தட்டி அதை வந்து சாறு எடுப்பாங்க. சாறு எடுத்து அதை தான் குடிப்பாங்க. அந்த காலத்துலலாம் ஆஸ்பத்திரிக்கெலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் போக மாட்டாங்க. முதல்ல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலே, ஏதாவது உடம்புக்கு சரியில்லை, இந்த மாதிரி சளியோ காய்ச்சலோ அல்லது வந்து வயிறு சம்மந்தமான கொமட்டல், வாந்தி, பித்தம், புளிச்சையாப்போ, இந்த மாதிரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனே வந்து இஞ்சி தட்டி குடிங்க அப்படின்னு தான் சொல்லி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மழை சீசனில் வந்து கிளைமேட் சேஞ்ச் பொதுவாகவே எல்லாத்துக்குமே ஜலதோஷம், சளி, காய்ச்சல் அப்படின்னு தான் வந்து வர்றது வந்து இயற்கை. அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி சாறு குடித்தா அந்த சளி, ஜலதோஷம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. முதல்ல இஞ்சியை வந்து நல்லா சீவிட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்குங்க. அப்புறமா வெத்தலை, தூதுவளை இலை எல்லாத்தையுமே நல்லாவே வந்து கழுவிக்கிறணும். நான் வந்து இது எல்லாமே வந்து அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன். ஆனால் வந்து இது எல்லாமே சேர்க்காம நீங்கள் வந்து வெறும் இஞ்சி மட்டும் வச்சு நீங்கள் சாறு எடுத்து குடிக்கலாம். இது எல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு இன்னுமே வந்து நம்மளுக்கு வர ஜலதோஷமோ சளி பிரச்சனையோ அது எல்லாமே இன்னுமே வந்து சீக்கிரமாக வந்து நிவாரணம் கிடைக்கும். இஞ்சியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இஞ்சி கூட முருங்கைப்பட்டை, துளசிலாம் கூட சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்க்கலை. தூதுவளை இலை, வேப்பங்கொழுந்து, பூண்டு, ஏலக்காய், வெத்தலை தான் சேர்த்துருக்கேன். இது இல்லாமலே நீங்கள் இஞ்சி மட்டும் வச்சு குடிக்கலாம். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு மாதிரி உடம்பு வலியாக இருந்துச்சு, கை கால் வலியாக இருந்துச்சுன்னா இஞ்சி தட்டி குடிச்சாச்சு அப்படின்னா நல்லா தூக்கி விட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இஞ்சி தட்டி குடித்தாலே உடம்புல உள்ள வலி, கை கால் வலிலாம் நல்லா போய் நல்ல ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். ஏன்னா இஞ்சியில் பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. இப்போலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத விட ரெஸ்டாரண்ட்லேயோ அல்லது ஃபுட் கோர்ட்லேயோ போய் கண்ட ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் கண்ட எண்ணெயில் பொரிச்ச ஐட்டங்கள், அப்புறமா அதிகமான நான்வெஜ் அப்படின்னு தான் சாப்பிட்டு கொலஸ்ட்ராலையும் அதிகமாகவே வாங்கி வச்சுக்கிறோம். நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய சக்தி இந்த இஞ்சி சாருக்கு இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். இஞ்சியை கட் பண்ணியாச்சு, பூண்டு, அந்த தூதுவளை இலை, வெத்தலை எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கலாம்.
சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டது செமிக்காக ஒரு மாதிரி எதுக்கழிச்சிக்கிட்டு புளிச்ச எப்பமாக வரும். சம்டைம்ஸ் ஒரு மாதிரி சாப்பிட மனசே இல்லாமல் கொமட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கெலாம் கூட இந்த இஞ்சி தட்டி குடித்தா நல்லாவே கேட்கும். ஜீரணிக்கிற சக்தி கூட இந்த இஞ்சியில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போலாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசு பெரிய வயசுனே இல்லைங்க, அந்த அளவுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் ரொம்பவே காய்ச்சல் தலைவலி மாதிரி சகஜமாக போச்சு. உலகம் பூராமே இந்த நிலைமையை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா ரத்தத்தை உரைய வைக்கிற தன்மையை குறைச்சி ரத்தத்தை சீராக ஓட வச்சு ரத்த குழாயில் அடைப்பு வராமல் தடுக்குது. இந்த இஞ்சி சாறை அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வர்றது கூட வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பொருளை எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கிறோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், குறப்பாக அரைச்சிட்டு இந்த மாதிரி வடியில் வச்சு நல்லாவே அந்த சாறை வந்து புழிஞ்சிக்கிறணும். இதில் கண்டிப்பாக தண்ணி சேர்க்காதீங்க. நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போதும் தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா அந்த இஞ்சியில் உள்ள தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி சக்கையாக புழிஞ்சு எடுத்துடணும். அப்போ தான் சாறு நல்லா வரும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு 7வது மாதத்தில் ஒரு தடவையும் 9வது மாதத்தில் ஒரு தடவையும் கட்டாயமாக இந்த இஞ்சி சாறு கொடுத்துருவோம். எங்கள் ஊரில் காலங்காலமான வழக்கத்தில் ஒன்று இது. இப்போ வரைக்குமே அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கள் ஊரில் இதை தாய் மருந்து அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இஞ்சி சாறு ஃபுல்லாகவுமே எடுத்தாச்சு, தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி கட்டியாக எடுத்துருக்கோம். அது கீழே ஒரு வெள்ளையாக உறைஞ்சிருக்கு பாருங்கள், அதை வந்து நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. அது இல்லாமல் இந்த மேலே உள்ள சாறை மட்டும்தான் எடுத்து நம்ம வந்து வடிகட்டி அது மேலே உள்ளது மட்டும்தான் எடுக்கணும். இது இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு சின்ன பாத்திரத்தை அதில் வச்சு அந்த சட்டி காஞ்ச உடனே அதை ஊற்றிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த இஞ்சி சாறு வந்து கொதிச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இதுலேயும் கூட அந்த வெள்ளையாக அந்த மாவு மாதிரி உறைஞ்சிருக்கு பாருங்கள், இதை சேர்க்கக்கூடாது. இதை சேர்க்காமல் மேலோட்டமாக இருக்கிற அந்த சாறை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை வந்து எடுக்கக்கூடாது. கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு 7 மாதத்தில் ஒரு தடவை 9 மாதத்தில் ஒரு தடவை இஞ்சி கொடுப்போம்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட அளவு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட குறைய அளவில் தான் கொடுக்கணும். அப்புறம் 7 மாதத்துக்கு முன்னாடி இஞ்சி கொடுக்கக்கூடாது. 7 மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் 7 மாதத்தில் ஒரு தடவையும் 9 மாதத்தில் ஒரு தடவையும் எங்கள் ஊரில் கொடுக்குறது வழக்கம். 3 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்கும் இஞ்சி சாறு கொடுக்கலாம். ஆனால் தேன் கலந்து குழந்தைகளுக்கு புறையேறிடாமல் கவனமாக கொடுக்கணும். பெரியவங்களுக்கு மாதிரி இல்லாமல் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி கொஞ்சமாக வச்சு கொடுத்தாலே போதும். இந்த வயிற்றில் புளிப்பு கிருமி இதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது. அடிக்கடி நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க மாதத்தில் 2 தடவையாவது இஞ்சி தட்டி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கெட்ட கொலஸ்ட்ராலை சேர விடாமல் வந்து இது தடுக்கும். அடுத்ததாக இதை யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுப்புண், குடல் புண் உள்ளவங்க, அப்புறம் அசிடிட்டி ப்ராப்ளம் உள்ளவங்க, வயிறு சம்மந்தமான குடல் அலர்ஜி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த இஞ்சி சாறு குடிக்கக்கூடாது. ஏன்னா அதில் உள்ள காரத்தன்மை இன்னும் அந்த பிரச்சனையை அவங்களுக்கு அதிகமாயிரும். அதனால் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இதை எடுக்கவே எடுக்காதீங்க. மற்றபடி நார்மலாக உள்ளவங்களுக்கு நிச்சயமாக இது நல்ல ஒரு நேச்சுரல் ஹோம் ரெமிடி. எங்கள் ஊரில் காலங்காலமாக நாங்கள் யூஸ் பண்ணுற எங்கள் ஊருடைய கைமருந்து இந்த இஞ்சி சாறு தான். இந்த இஞ்சி சாறை குடித்து இதய நோய் வராமல் நீண்ட ஆயுளோடு வாழலாம். இஞ்சி சாறு குடிக்கிற அளவு இதுதான் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டிலையும் மாதத்துக்கு 2 வாட்டியாவது இந்த இஞ்சி சாறு குடிச்சிருவோம்.